அனிஸ்தீசியாவே இல்லாமல், மயக்க மருந்தே இல்லாமல், டைரக்டாக எந்த ஆயுதமும் இல்லாமல் கையில் வச்சு இருக்கிற சூரி கத்தி எடுத்து கண்ணை நோண்டி சாமிக்கு வச்சான் ஒரு ஆள். சாமிக்கு முடி கொடுத்து தரலாங்க, ஏன்னா அது வளர்ந்துரும். இடம் காலத்தி மலை. வேடுவன் இருக்கிற ஊர் உடுப்பூர். உடுப்பூர்பா திண்ணப்பனுடைய ஊர். அவருக்கு திண்ணப்பன்னு பேர் வச்சாங்க. அம்மா பேரு தவதத்தையார், அப்பா நாகன். சரியா? அவருக்கு 2 ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஒருத்தன் பேர் நாணன், ஒருத்தன் பேர் காடன். அந்த ஊர்ல அந்த உடுப்பூருக்கு பக்கத்துல, அந்த மலை காலத்தி மலைக்கு பக்கத்துல பொன்முகலி அப்படின்னு ஒரு ஆறு இருந்துச்சு. இது எல்லாம் சேக்கிழார் நமக்கு தருகின்ற தரவு, டேட்டா. இது நடந்தது அப்படிங்கிறதுக்கான டேட்டா. பொன்முகலி ஆறு, உடுப்பூர் ஊர், திருக்காலத்தி மலை. முடிந்தால் ராபி சேது பிள்ளை அவர்கள் கங்கை வேடனும் காலத்தி வேடனும்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். முடிஞ்சா அதை படிச்சிருங்க. ராமாயணத்திற்கு ஒரு கங்கை வேடன் குகன், பெரிய புராணத்தில் ஒரு காலத்தி வேடன் திண்ணன். 2 பேரும் அப்படி பயணம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு குகன் கூட அன்புதான், இல்லைன்னு சொல்ல முடியாது, அது வேற. இந்த அன்பெல்லாம் டெரர். பக்கத்திலே வர முடியாது யாரும். ஆறா அங்க இருக்கும். திண்ணப்பனை பத்தி பேசினா திண்ணப்பனுடைய ஆறா அங்க இருக்கும். கிட்ட கூட நெருங்க முடியாது திண்ணப்பனை. அவன் ஒரு வேடுவன். 16 வயசு ஆகுது அவனுக்கு. முதலில் கன்னி வேட்டைக்கு புறப்படுறான். நீங்க அந்த பெரிய புராணத்தை படிச்சு பாருங்க. கரடி, சிங்கம், புலி எல்லாம் நடுங்கி செத்துச்சான். நடுங்கி செத்துச்சான் அவனுடைய அம்புல. கடைசியா என்ன பண்றான்? ஒரு நாள் அன்னைக்கு கன்னி வேட்டை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6 நாள் தான் இது நடந்தது. அதான் நாளாரில் அப்படின்னு சொல்வார் பட்டினத்தார். கண்ணிடந்த அப்ப வல்லேன் அல்லேன். இதுல 16 வயசு. எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்திக்கிட்டே வந்த ஒரு கொழுத்த பன்றி எடுத்தான். பன்றி எடுத்துட்டு அடிச்சிட்டான். இந்த பன்றி எடுத்துட்டு சொல்றான், இங்கே சுட்டு சாப்பிட்டு போவோம்டா. வேட்டைக்கு போறவங்க அங்களே சுட்டு சாப்பிடுவாங்க. அங்கனே சுட்டு சாப்பிடணும்னா திண்ணப்பர் கேட்கிறார், தண்ணிக்கு எங்கடா போறது? இதோ இந்த காலத்தி மலைக்கு பின்னால பொன்முகலி யாரு இருக்கு, அந்த பக்கம் போயிடுவோம். ஆனா மலை ஏறி இறங்கணுமே, பரவாயில்லையா, குடுமிநாதரை பார்த்துட்டு போயிடுவோம். அங்க குடுமிநாதர்னு ஒரு சாமி இருக்குது, அது குலச்சாமி. சரி பார்த்துட்டு, ஒன்னல சிவன் தான், அதான் குடுமிநாதன், பார்த்துட்டு போயிடுவோம். சரின்னு ஏறுறாங்க. ஏறும்போது அந்த அன்பு அவரை பற்றி கொள்ளுதுங்க. குடுமிநாதரை பார்த்துட்டு போலான உடனே மனசுல மட்டும் மலர்ந்துருச்சு. அந்த வாசனையிலேயே ஏறார். ஏறி போய் பார்த்தா பேரன்பு வந்துருச்சு அவருக்கு. பேரன்பின் பெருவாகத்திலே அதை போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். அங்க பார்த்தா சிவகோசரியார்னு ஒருத்தர் வந்து அங்க நிறைய பூஜைலாம் பண்ணிட்டு போறார். பூ இருக்கு, அப்புறமா திருமஞ்சனம் நடந்திருக்கு, எல்லாம் பார்க்குறேன். இதெல்லாம் நாமளே செய்வோமே. அன்னிலேருந்து வீட்டுக்கு போலைங்க ஆளு. ராத்திரிலாம் காத்திருக்கிறது, காலையில் வேட்டைக்கு போகிறது. இவர் வேட்டைக்கு போகும்போது இவர் வந்துடுவார், சிவகோசரியார் வந்துடுவார். இவர் வந்து சேருவார்ல, என்ன வேட்டைக்கு கொண்டு வந்தாரோ அந்த வேட்டைக்கான அந்த பன்றி இறைச்சியை சுட்டு, சொல்றதுக்கு பதறுது எனக்கு. முகலி ஆறா அங்க இருக்குது. வேடுவன், அவருக்கு ஒன்றும் தெரியாது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். முகலியார்லேருந்து வாயில் எடுத்து பாரு தண்ணி, நிறைய பூக்கள் அது இதுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து தலையை சொருக்கிப்பாரு. பன்றி இறைச்சியை சுட்டு தேன் போட்டு அதை பதமாக்கி வாயில போட்டு பார்ப்பாராம். டேஸ்டா இருந்தா மட்டும்தான் எடுத்து வைப்பார், டேஸ்டா இல்லாதது போட்டுருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் ருசி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாக்கலையா? இங்க இருக்கு. நாக்கில் ருசி பார்த்து துப்பிருங்க பாப்போம். நாக்கில் ருசி வந்த பிறகும் எடுத்து கொடுப்பவள் தாய் மட்டும்தான், வேற யாராலையும் கொடுத்துட முடியாது. அதை ஜெயிக்கிறான். தொன்னையில எடுத்துட்டார், இலை அதை எடுத்துட்டார்.
தலையில பூ, வாயில தண்ணி, நேரா வந்து சிவகோசரியார் பண்ண எல்லாத்தையும் காலால எட்டி ஒழிச்சிட்டு, என்னடா இது நான்சென்ஸ்? யார் இதெல்லாம் பண்ணது? முதல்ல தலையில இருக்கிற வாயில இருக்கிற தண்ணியை முதல்ல அபிஷேகம், உமிழ்தல். அப்புறம் தலையில இருக்கிற பூவை போட்டுட்டு இந்த கறி எடுத்து கொடுக்கறது. இதுதான் வேலையே. இவர் வேட்டைக்கு போகும்போது சிவகோசரியார் வந்து அழுறார். யாரா இது அபசாரம் பண்ணி வைக்கிறது? நான் பாட்டுக்கு சைவ கடவுளை அவரை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அசைவம் சாப்பிட வந்துட்டானே. பிடிக்கல சிவகோசரியாருக்கு. சிவகோசரியார் கம்ப்ளைண்ட் பண்ற. என்ன கம்ப்ளைண்ட்? என்ன யாரோ வந்து அபச்சாரம் பண்றா? என்ன பண்றது? எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, நீங்க பார்த்துக்கோங்க, இது சரியா இல்லை அப்படின்ன உடனே சிவன் சொன்னானாம். சேக்கிழார் இப்படி எழுதுகிறார்: அவனுடைய வடிவெல்லாம் நம்மிடத்தில் கொண்ட அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறிவும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியன, இதை உமக்கே நாளை காட்டுவோம். அவன் வடிவு அன்பு அது நான் தான், அவன் அறிவெல்லாம் எந்துதான், அவன் செயலெல்லாம் நான் தான், என்னோட அவன் கலந்திருக்காங்கிறது உனக்கு நான் நாளை காட்டுறேன் வா. அடுத்த நாள் தலைவர் போறார். போய் சாமிக்கு எல்லாத்தையும் வந்து துப்பிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். பண்ணிட்டு இப்படி பார்க்கிறார், கண்ணுல இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வருதா? கிட்ட போய் பார்த்தா ரத்தம் வருது. ஐயோ, என் காலத்தினாதனுக்கு ரத்தம் வருது, என்ன பண்றதுன்னு யோசிச்சா அவங்க அம்மா சொன்னது, அவங்க பாட்டி சொன்ன பழங்குடி சொல் ஞாபகம் வருது. ஊனுக்கு ஊன், ஊனுக்கு ஊன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். கண்ணுக்கு கண் தான். யோசிக்கவே இல்லைங்க. சூரிய எடுத்தான், கண்ணில் எடுத்தா போயிட்டான். இத பின்னால இருந்து சிவகோசரியார் பார்த்துட்டு இருக்கார். அவர் நெய்வேத்தியம் பண்ணாரே தவிர அவரால் கண்ணெடுத்து அப்ப முடியுமா? திண்ணப்பன் வலிக்க வலிக்க கொடுத்துட்டாங்க. பின்னும் காட்ட அவன் பாருங்க நின்னுடுச்சுங்க. வலி கண்ணுல இருந்து. ஏங்க, எந்த அனிஸ்தீஷியாவும் இல்லாம சூரிய கண் எடுத்து கண்ணுல இருந்து எடுத்துட்டான். வலக்கண்ணில் எடுத்துட்டான், எடுத்து வலது பக்கத்துல வச்சுட்டான். இப்போ பார்க்குறாங்க கண்ணில் இருந்து தண்ணி நின்ன உடனே. ஆனால் கண்ணெடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் பச்சிலை கிச்சிலெல்லாம் ட்ரை பண்ணான், நிற்கலை. அப்புறமா தான் எடுத்த. அப்புறம் எடுத்த முட்டாள் இல்லாம ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரை பண்றான், ஃபர்ஸ்ட் எய்ட்ல நிக்கல, இதை எடுத்து அப்பிட்டான். இதை எடுத்து அப்புன உடனே அவரு சும்மாவா தலைக்கறி கேட்ட ஆள் இல்ல, இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வடியுது. என்ன புத்தி பாருங்க, இன்ஸ்டன்ட் புத்தி. இதுவும் எடுத்துட்டோம்னா எங்க வைக்கிறதுன்னு தெரியாதுல்ல. குறி வைக்கிறாங்க, செருப்பு கால் எடுத்து அந்த கண்ணில் குறி வைக்கிறான். இங்கே தான் வைக்கணும். லிங்கத்தின் மீது கண் மீது கால் வைக்கிறான். கால் வச்சுட்டு எடுத்தான் பாருங்க, நில் கண்ணப்ப சிவன் வந்துட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காரைக்கால் அம்மையரை உட்கார வைத்திருப்பான் சிவன், திண்ணப்பனை தன் தோழன் என்று பக்கத்தில் நிறுத்தி வைத்திருப்பான். திண்ணப்பன் போர் அன்பு இல்லை, அதனால் தான் அவர் சொன்னார். ஆதிசங்கரர் சொல்றார், வழி நடை நடந்த மிதி அடி பசுபதியின் அங்கத்திற்கு குறி காட்டி ஆகிறது. இப்ப புரியுது அந்த வரி? வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் புறங்கள் எரித்தவனுக்கு நீராடலாகிறது. வாயிலிருந்து உமிழ்ந்த நீர். நான் ஒண்ணு சொல்றேங்க, அன்பா இருங்க, அதுதான் வழிபாடு. நீங்க அன்பா செய்யறதுதான் வழிபாடு. 5000 ரூபாய் போடுறது 5 லட்சம் ரூபாய் போடுறது அல்ல. முடிச்சு போட்டு வச்ச ஒத்த ரூபாயை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அன்பானது. அன்பில் தான் இருக்கிறது பேரறம். நான் எங்க காலேஜ்ல ஒரு சைவ இலக்கியத்தை வைக்கணும்னு சொன்ன உடனே நான் பூசலார் புராணத்தை தான் வச்சிருக்கேன். எல்லாரும் வெளியில கோயில் கட்டினாங்க, பூசலார் மனசுல கட்டினார். செயற்கரிய செய்கை. அந்த புராணத்தை படிக்கின்ற பொழுது சில டீடைலிங் இருக்கு. அந்த டீடைலிங்காக தான் பெரிய புராணம் புகழ் பெற்றது. அவன் சாதாரணமா கட்டல, முதல்ல எல்லாருக்கிட்டையும் கேட்கிறார். பூசலார் கோயில் கட்டணும், காசு கொடுன்னு. அங்க இருக்கிறார் காவற்கோடன், அவர் சொல்லிட்டார் நான் கட்டுறேன். எல்லார்கிட்டையும் அவர் காசு வாங்கி அவர் உண்மையாவே கோயில் கட்டிட்டார் ராஜா. இவருக்கு யாரும் கொடுக்கல. வந்து உக்காந்தாங்க. நான் இதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். உட்கார்றான் பூசலார். உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டார், ஓ
என்னடா வெளியில கட்டுறது, என் மனசுல கட்டுறேன்டா. யார் நிலம் கொடுக்கலன்னு பார்க்குறேன். மனசுல ப்ளூ பிரிண்ட் போடுறாருங்க. எல்லாம் போய் தேடுறாருங்க நிலத்தை. நிலம் கண்டுபிடிச்சாச்சு. நிலத்தை பத்திரம் போடுறாரு. மனசுல பத்திரம் போட்டு நிலத்தை ப்ளூ பிரிண்ட் போட்டு, இது பெருமண்டபம், இது சிறு மண்டபம், இதுதான் பிரகாரம், இதுதான் குளம், இதுதான் கர்ப்பகர், இதுதான் கொடி கம்பம்னு போடுறாருங்க மனசுல. ஸ்தபதியை கூப்பிடுற, ஸ்தபதிக்கு ஃபீஸ் கொடுக்கிறார். எல்லார்கிட்ட இருந்தும் காசு கொடையாளராக வாங்குகிறார். கொடையாளர்களிடம் காசு வாங்கி அதுக்கு அக்கவுண்ட் வைக்கிறார். எங்க மனசுல கட்டி முடிக்க ராஜாவும் கட்டி முடிச்சிட்டார். பெரிய புராணம் இப்படி முடிக்கிறது பூசலார் கதையை. கும்பாபிஷேகம் 2 பேரும் ஒரே நாள்ல பூஜை போட்டாங்க. ஒரே நாள்ல கும்பாபிஷேகம் அறிவிச்சிட்டாங்க. சிவன் நேரா காவல்கோடன் கனவுல வந்துட்டார். மிஸ்டர் ராஜன், ஐ எம் நாட் கோயிங் டு கம் டுமாரோ. நான் வர போறதில்லை. Why? I am having an appointment with பூசலார். பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு போக போறேன். உன் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாதுன்ட்டார். அவன் எங்க கோயில் கட்டியிருக்கான்? அவன் மனசுல கட்டியிருக்கான். அங்கதான் போறேன். சிவனே கற்கோயிலுக்கு வராமல் மனக்கோயிலுக்குத்தான் கும்பாபிஷேகத்திற்கு போனதாக பெரிய புராணம் சொல்கிறது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரிவாரங்களுடன் போய் எங்கே கோவில் எங்கே கோயில் என்றவுடன் தனக்குள் கோவிலை தாங்கிக் கொண்டு பூசலார் அப்படியே கோயிலாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக பரிவாரங்களுடன் வணங்கி அவருக்குள்ளே இருக்கின்ற கோவிலுக்கு ராஜனும் சேர்ந்து கும்பாபிஷேகம் எடுத்தான் என்று அந்த புராணம் முடிகிறது. என்றால் இது எல்லாம் நம்முடைய மனதை கழுவுகின்ற, மனதை மேன்மைப்படுத்துகின்ற, அன்பென்ற நோக்கிலே கடவுளோடு ஒன்று கலக்கின்ற எல்லாமே ஒரு புறம் இருக்க. பாருங்க, சாப்பாடு கொடுத்துடலாம் சாமிக்கு, தண்ணி கொடுத்துடலாம் சாமிக்கு. ஆனா சாமி கிட்ட போய் அவன் கால் வச்சான்ல, அப்போ சாமியும் இவன் ஒன்னாயிட்டான்ல. அந்த ஈடுபாடு, தன்னைத்தானே முழுமையாக இறைவனிடத்தில் கரைத்தல் என்பது நான் அறிய எல்லாம் இன்டலெக்ட் தாங்க, எல்லாம் ஹீரோயிசம் தான். தொண்டருக்கு என்று, தொண்டர்தான் இறைவனை விட பெரியவர் என்று சொல்லக்கூடிய இறைவன் வந்து தொண்டருக்குள் இருந்து இயக்குகின்ற, நமக்குள் எல்லாம் சிவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்பதனை நமக்கு உணர்த்துகின்ற இந்த புராணமே பெரிய புராணம். இந்த புராணத்தை பேசுகின்ற வாய்ப்பை அளித்த வாணியம்பாடி தமிழ் முத்தமிழ் மன்றத்திற்கு என்னுடைய மன மொழி மெய்களால் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுவைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.